அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பரம ஏழையை பணக்காரனாக்கும் பத்மினி ஏகாதசி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஏகாதசி விரதம் என்பது பரம்பொருள் திருமாலுடைய அருளை பெறுவதற்காகவும் பாவங்களை விலக்கி புண்ணியத்தை சேர்ப்பதற்காகவும் கடைபிடிக்கப்படும் ஒரு சிறப்புமிக்க விரதமாகும். வருடத்திற்கு மொத்தம் 24 ஏகாதசி திதிகள் வந்தாலும் சில குறிப்பிட்ட மாதங்களில் வரக்கூடிய ஏகாதசி விரதங்கள் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இந்த தினங்களில் விரதம் இருந்தோ அல்லது விரதம் இருக்காமலோ பெரும்பொருள் திருமால் அவர்களுடைய மனதார அவரை சொல்லி வழிபட வேண்டிய வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் என்பது முக்தி கிடைக்கும் எனவும் சொல்லப்படுகிறது. முக்கியமாக ஏகாதசி விரதம் மாதத்திற்கு 2 வந்தாலும் சில ஏகாதசி விரதங்கள் மிகவும் அரிதாகவும் சிறப்பு மிக்கதாகவும் பார்க்கப்படுகின்றன. அப்படி அதிக மாத வளர்பில் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் ஏகாதசிக்கு பத்மினி ஏகாதசி என்று பெயர். பாவங்களிலிருந்து விடுதலை, பெரும் புண்ணியம், செல்வ செழிப்பு, மகாலட்சுமி தேவியின் அருள் என அளவில்லாத நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான விரத நாளாகும். இந்த பத்மினி ஏகாதசியை கமலி ஏகாதசி எனவும் அதிக ஏகாதசி எனவும் புருஷோத்தம ஏகாதசி எனவும் குறிப்பிடுகிறார்கள். 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருவதனால் இது மிகவும் சிறப்பு வாய்ந்த புண்ணிய ஏகாதசியாக கருதப்படுகிறது. அதிக மாதத்தில் வரும் பத்மினி ஏகாதசியில் விரதம் இருப்பது பல ஆண்டுகள் தவம் மற்றும் யாகங்கள் செய்ததற்கு இணையான புண்ணிய பலனை தரும் என பத்ம புராணம் சொல்லுகிறது. அஸ்வமேத யாகம் செய்ததற்கு இணையான பலனை இந்த ஏகாதசி விரதம் அளிக்கும் என ஸ்கந்த புராணம் சொல்லுகிறது. இந்த ஏகாதசி பாவங்களை நீக்குவதுடன் முக்தியையும் அருளக்கூடியதாகும். குழந்தை வேண்டி விரதம் இருப்பவர்களுக்கு இது மிகவும் அற்புதமான பலனை தரக்கூடிய நன்னாளாகும். முக்கியமாக பத்மினி ஏகாதசியானது 2026 ஆண்டு புதன்கிழமை மே 27 சிறப்பாக இருக்கிறது. ஏகாதசி துவங்கும் மே மாதம் 26 காலை 8:59 முதல் மே 27 9:10 வரை இந்த ஏகாதசி நாள் இருக்கிறது. அதிகாலையில் எழுந்து விரதத்தை நீங்கள் துவங்க வேண்டும். முக்கியமாக மே மாதம் 26 அன்று இரவு கண் விழித்து வழிபடுவது சிறப்பம்சம். 4 ஜாமங்களாக நடத்தப்படும் இந்த வழிபாட்டில் முதல் ஜாமத்தில் தேங்காய் படைத்தும், 2வது ஜாமத்தில் வில்வ இலை சமர்ப்பித்தும், 3வது ஜாமத்தில் சீத்தாப்பழம் படைத்தும், 4வது ஜாமத்தில் ஆரஞ்சு பழம் வெற்றிலைப்பாக்கு படைத்தும் வழிபடுவது சிறப்பு. பெருமாள் படத்திற்கு முன் நெய் தீபம் ஏற்றி வைத்து துளசி இலை மற்றும் பூக்களை படைக்க வேண்டும். இந்த நாளில் பெருமாளுக்கு துளசி இலைகளை படைத்து வழிபடுபவர்களின் பாவங்கள் அனைத்தும் எரிந்து சாம்பலாகிவிடும் என சொல்லப்படுகிறது. விரதம் இருப்பவர்கள் பழங்களை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். விரதம் கடைபிடிக்க முடியாதவர்கள் அரிசி உணவுகளை தவிர்த்துவிட்டு அரச மரம் மற்றும் துளசி செடிக்கு முன் விளக்கேற்றி வைத்து விஷ்ணு சக்கரநாமம் படிக்கலாம். மாலையில் பெருமாளுக்கு அர்ச்சனை செய்து விரதத்தை நிறைவு செய்யலாம். குழந்தை பாக்கியத்திற்காக விரதம் இருப்பவர்கள் தம்பதிகளாக இணைந்து கிருஷ்ணரை வழிபட வேண்டும். மஞ்சள் நிற மலர்கள், மஞ்சள் நிற பழங்கள் படைத்து ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நமக என மந்திரத்தை சொல்லி வழிபட வேண்டும். பத்மினி ஏகாதசி விரதம் இருப்பதனால் மகாலட்சுமியின் மன மகிழ்ச்சி அடைந்து வேண்டிய வரங்களை அருள்வார்கள். இந்த நாளில் ஏகாதசி விரத கதைகளை கேட்பது மேலும் கூடுதல் புண்ணிய பலன்களை நமக்கு அருளும். முக்கியமாக விரதங்கள் மிக சிறப்பு வாய்ந்தது இந்த ஏகாதசி விரதம். குறிப்பாக பத்மினி ஏகாதசி நாளில் முழு அளவிலாத விரதம் இருக்க முடியாதவர்கள் பசும்பால் மற்றும் தண்ணீர் அருந்தி விரதத்தை தாராளமாக கடைபிடிக்கலாம். பெருமாளை வழிபட்டு வர அவரது அருளை பெறுவதற்கு மிக உகந்த விரதம்தான் ஏகாதசி விரதம். விரதங்கள் மிக உன்னதமான விரதமாக கருதப்படும் ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பதால் வாழும்போது செல்வ செழிப்புடன் வாழ்வதற்கு பின் மோட்சமும் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். ஏகாதசி தினம் மாதத்திற்கு 2 வந்தாலும் சில ஏகாதசி தினங்கள் மிகவும் அரிதாகவும் சிறப்பு மிக்கதாகவும் கருதப்படுகின்றன. அவ்வகையில் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய அதிக மாதத்தில் வரும் ஏகாதசி பத்மினி ஏகாதசி என்று பொருள். இந்த ஏகாதசியை கமலா ஏகாதசி, அதிக ஏகாதசி, புருஷோத்தம ஏகாதசி என்றும் அழைக்கிறார்கள்.
அதிக மாதத்தில் வரும் இந்த ஏகாதசி என்று விரதம் இருந்து பகவானை வழிபட்டால் மற்ற மாதங்களை விட அதிக மடங்கு புண்ணியங்களை தரும் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக இந்த விரதங்களை மனதில் நினைத்து வழிபடுபவர்களுக்கு எண்ணிலடங்காத பெருமைகள் கிடைக்கும். பத்மினி ஏகாதசியில் விரதம் இருப்பது பல ஆண்டுகள் தவம் செய்து மற்றும் யாகங்கள் செய்ததற்கு இணையான புண்ணிய பலன்களை தரும் என பத்ம புராணம் கூறுகின்றன. அஸ்வமேத யாகம் செய்ததற்கு இணையான பலனை இந்த ஏகாதசி விரதம் அளிக்கும் என ஸ்கந்த புராணம் சொல்லுகிறது. இந்த ஏகாதசி பாவங்களை நீக்குவதுடன் முக்கியதாய் அனைத்தையும் அருளக்கூடியதாகும். குழந்தை வரம் வேண்டி விரதம் இருப்பவர்களுக்கு இது மிகவும் அரிதான பலன் தரக்கூடிய அற்புதமான திருநாள் விரதமாகும். இந்த பத்மினி ஏகாதசி விரதத்தின் மகிமை மற்றும் அதனை கடைபிடிக்கும் முறை குறித்து யுதிஷ்டரில் பகவான் கிருஷ்ணர் விளக்கமாக யுதிஷ்டரிடம் கூறுவது குறிப்பிடத்தக்கது. முக்கியமாக இதனை மனதில் நினைத்து கொண்டு இந்த அனைத்திலும் மிக முக்கிய பங்கு வகிக்கும் ஏகாதசி விரதத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். அப்படி வளர்பிற ஏகாதசியில் மிக சிறப்பு வாய்ந்தது. ஏகாதசி விரதம் என்பது பெருநாளின் அருளை பெறுவதற்காகவும் பாவங்கள் விலகி புண்ணியத்தை பெறுவதற்காகவும் கடைபிடிக்கப்படும் விரதமாகும். இது மிக முக்கியத்துவம் வாய்ந்த விரதம் என்ன சொல்லுகிறது என்றால், அதிகாலையில் இருந்து சுத்தபத்தமாக குடித்து முடித்துவிட்டு விநாயகருக்கு முதலில் பூஜை செய்துவிட்டு அதன் பிறகு நம்முடைய பரம்பொருள் திருமாலையும் மகாலட்சுமி தேவியும் மனதார வழிபட வேண்டும். பகவான் கிருஷ்ணர் முக்கியமாக இதனை மனதில் நினைத்து கொள்ளும்படி கூறுகிறார். ஏகாதசி என்று ஒருவர் அதிகாலையில் எழுந்து பல் துலக்கி குளிக்க வேண்டும். அதன் பிறகு சந்தன கலவை, ஊதுபத்தி, தீபம், அகுரு, கற்பூரம் மற்றும் நீர் ஆகியவற்றை கொண்டு பரம இறைவனை வழிபட வேண்டும். இறைவனின் திருநாமங்களையும் மகிமைகளையும் உச்சரிக்க வேண்டும். பயனற்ற சொற்களில் ஈடுபடக்கூடாது. கூடுதல் முக்கியமாக பிப்ரவரி ஏகாதசி என்று ஒருவர் தண்ணீர் அல்லது பால் எறிந்தினால் அவரது முழு விரதமும் முக்கியத்துவம் ஆகும். ஏகாதசி என்று இரவில் விழுத்திருந்து பரம்பொருள் இறைவன் திருநாமங்களையும் குணங்களையும் போற்ற வேண்டும். இரவில் முதல் 3 மணி நேரம் விழித்திருப்பதனால் அக்னிஷ்டோஷ்டம யாகம் செய்ததன் பலன் கிடைக்கும். இரவின் முதல் 6 மணி நேரம் விழித்திருப்பதனால் பாஜ்பய யாகம் செய்ததன் பலன் ஒருவரை பெறுகிறது. இரவின் முதல் 9 மணி நேரம் விழித்திருப்பதனால் அஸ்வமேத யாகம் செய்ததன் பலனை ஒருவர் பெறுகிறார். மேலும் இரவு முழுவதும் விழித்திருப்பதனால் ராஜ சூரிய யாகம் செய்ததன் பலனை ஒருவர் பெறுகிறார். துவாதசி நாளிலோ அல்லது ஏகாதசிக்கு அடுத்த நாளோ வைணவர்களுக்கும் பிராமணர்களுக்கும் உணவளிப்பதன் மூலம் ஒருவர் தனது நேர்த்திக் கடனை நிறைவேற்ற வேண்டும். இந்த ஏகாதசி இவ்வாறு அனுசரிக்கும் ஒருவர் நிச்சயமாக முக்தி அடைகிறார். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.